சேலம் மாவட்டம் நரசோதிப்பட்டி பகுதியில் நீட் தேர்வு எழுதிய மாணவர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. மூன்றாவது முறையாக நீட் தேர்வு எழுதியிருந்த கௌதம் என்ற மாணவர் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது என்று எண்ணி தூக்கிட்டு தற்கொலை. டாடி சன் அளித்த பொய்யான வாக்குறுதியை நம்பி நீட் தேர்வுக்கு பயந்து இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ள பரிதாபம். நீட் தேர்வு விவகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இன்னும் எத்தனை மாணவர்களின் உயிரை வாங்க ஸ்டாலின் அரசு காத்திருக்கிறது என்று மக்கள் கேள்வி. சேலத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர் கௌதம் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. ஸ்டாலின் மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து 24வது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி வந்தால் நீட் ஒழிந்துவிடும் என டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறிய அத்தனையும் பொய் 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 என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது ஸ்டாலின் உணர்வாரா என்றும் கேள்வி. ஒரே ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் என மாணவ செல்வங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். அவர்களுக்கு நீங்கள்தான் உலகமே என்றும் அவர்களை விட்டுச் செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் என்றும் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்களே, வெட்டியாக எடுக்கும் உங்கள் போட்டோ ஷூட்டை நீட் மாணவர்களுக்காக ஒருமுறை எடுத்து அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேளுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கும்பகோணத்தில் தனியார் கடையில் பணிபுரியும் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 23ஆம் தேதி காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தலைமையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்து நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. குற்றவாளியை சுதந்திரமாக சுற்றவிட்டு பாதிக்கப்பட்ட தன்னையே போலீசார் குற்றவாளியாக பார்ப்பதாக அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் இருந்த தன்னம்பிக்கை தற்போது தன்னிடம் இல்லை என்றும் தற்கொலை செய்து கொள்கின்ற மனநிலையில் உள்ளதாகவும் மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை கூட போனால் போதும் போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது மீடியாவுக்கு. இந்த தெய்வ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து 3 நாட்களாகியும் வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்ட 20 பெண்கள் யார் என்பதை தன்னிடம் கேட்டு போலீசார் மிரட்டுவதாக திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி புகார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பும் நீதியும் வழங்க யாருமே இல்லையா என்றும் கண்ணீர் விட்டு கதறிய மாணவி. 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிறவளையே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? திமுக ஐடி விங்கைச் சேர்ந்த ராகுல் என்பவரின் சமூக வலைதளத்தில் தனது முகத்தை நேரடியாக காட்டுவதாக திமுக நிர்வாகியால் பாலியல் கொடுமைக்கு ஆளான கல்லூரி மாணவி மனவேதனை.
திமுக நிர்வாகியான தெய்வசெயலுக்கு எதிரான ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த ஆதாரங்கள் எப்படி பொதுவழியில் கிடைக்கிறது என்று பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி. எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வசெயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. சென்னையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத அவல நிலை இருப்பது அப்பா என விளம்பரம் செய்யும் ஸ்டாலினுக்கு தெரியுமா என மக்கள் கேள்வி. சென்னையில் ஆதம்பாக்கம் அருகே 67 வயது மூதாட்டியிடம் அத்துமீறிய இளைஞர் சிக்கினார். அப்பா என தம்பட்டம் அடிப்பவர் தனது ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து வெட்கி தலைகுனிய வேண்டுமென மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வயலில் வேலை பார்த்த பெண்களிடம் ஆபாச சைகை காட்டியவருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரியில் தொடங்கி வயல்வெளியில் வேலை செய்யும் பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. சென்னையில் பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்தவருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஸ்டாலின் அரசின் கேபிள் துறை மூடி மறைக்க பார்ப்பதால் பொதுமக்களே குற்றவாளிகளை தாக்கும் அவலம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் பாறை சரிந்து விபத்து. கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது நேர்ந்த துயரம். தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கொலை சம்பவங்கள் 1800, 1600, 1800 என ஆண்டாண்டுக்கு அதிகரித்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 1563ஆக குறைந்ததாக பொய் பிரச்சாரம். கொலை சம்பவங்களை கட்டுப்படுத்த திராணியில்லாத ஸ்டாலின் அரசு புள்ளி விவரங்களை மட்டும் குறைத்து காண்பித்து ஏமாற்றுகிறதா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வலையங்குளத்தில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வெங்கட்டி அம்மாள், அம்மா பிள்ளை, பேரன் வீரமணி ஆகியோர் பலியான சோகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1449 கன அடி நீர் வெளியேற்றம். தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி ரசாயன நுரை செல்வதால் விவசாயிகள் கவலை. கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தின் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நீர் பாய்வதால் 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுப்பு. அண்டை மாநிலம் வெள்ளத்தில் மிதக்கும் சூழலில் தமிழகத்தில் ஆளும் ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையையும் எடுக்காமல் வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. கர்நாடகத்தில் பெய்து வரும் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் விளம்பர அரசு. வெள்ளப்பெருக்கு குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்காத ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த லாரியை மர்ம நபர் கடத்திச் சென்றதால் பரபரப்பு.
லாரியின் பின்புறம் உதயசூரியன் சின்னம் வரைந்துள்ள நிலையில் திமுகவினர் மணல் கடத்தலில் ஈடுபட்டனரா என பொதுமக்கள் சந்தேகம். வேலூர் மாவட்டத்தில் காதலியுடன் வீட்டை விட்டு வெளியேறிய இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய இளம்பெண்ணின் உறவினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் இத்தகைய கொலைவெறி தாக்குதல்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் ஆதங்கம். தூத்துக்குடியில் வாங்கிய கடனுக்கு முறையாக தவணை தொகை செலுத்தாமல் வங்கிக்குள் புகுந்து ரகளை செய்த திமுக நிர்வாகி. திமுக ரவுடிகளின் அட்டூழியம் செய்ததால் ஸ்டாலினின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதால் துணிச்சலுடன் அராஜகம் செய்யும் அவலம். கோவையில் 24 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவது மீண்டும் மீண்டும் அம்பலம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே கஞ்சா விற்பனை செய்த இளம்பெண் உட்பட 2 பேரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி உள்ளது. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 74 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்ட நிலையில் மாநில எல்லையில் போலீசார் உறங்கிக் கொண்டிருந்தார்களா என மக்கள் கேள்வி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 30,000 ரூபாய் மதிப்பிலான 65 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கிய வடமாநில நபர். புதுச்சேரிக்கு ரயில் மூலம் குட்கா பொருட்கள் கடத்தப்பட இருந்த நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் கிடங்கா என்று மக்கள் கேள்வி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மட்டும் 360க்கும் மேற்பட்டோர் காணாமல் போன நிலையில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டதில் வெறும் 40 வழக்குகள் மட்டும் தீர்க்கப்பட்ட அவலம். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கே இந்த நிலை என்றால் மற்ற 37 மாவட்டங்களில் எவ்வளவு வழக்குகள் தீர்க்கப்படாமல் எத்தனை குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் எடை கொண்ட கஞ்சா பறிமுதல். போதைப்பொருள் விற்பனையை தடுக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரம் செய்வதால் மட்டும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியுமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் 3 சவரன் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் காணாமல் போன இளம்பெண் கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்ட அவலம். இளம்பெண் காணாமல் போனது குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிர் பறிபோயிருக்காது என பெற்றோர் ஆதங்கம். திருப்பூர் பல்லடம் அருகே கரைப்புதூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கிய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை நோக்கி சென்றபோது சிவகங்கை மாவட்டம் தட்டாங்குளம் அருகே வந்தபோது விபத்து. பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்து தனியாக கழன்று ஓடிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள 463 பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 40 கல்லூரிகள் மூடும் நிலை உருவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி.
அதிமுக ஆட்சி காலத்தில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக சேர்க்கை இல்லாமல் 40 கல்லூரிகள் மூடும் நிலைக்கு தள்ளியதே விடியா மாடல் முதல்வரின் சாதனை என மக்கள் விமர்சனம். பட்டா மாறுதலுக்காக இ-சேவை மையங்களில் பதிவு செய்யப்படும் மொபைல் போன் எண்கள் மாறுவதால் விண்ணப்பங்கள் பாதியில் முடங்குவதாக பொதுமக்கள் புகார். மொபைல் எண் சரியில்லை என பட்டாவை நிராகரித்து புது வழியில் போக்கு காட்டும் வருவாய்த்துறையால் மக்கள் அதிருப்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8,710 ரூபாய்க்கும் 1 சவரன் 69,680 ரூபாய்க்கும் விற்பனை.